வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, மிகப்பெரிய மலை. இந்த மலை பேர் தான் ஓதி மலை. முருகக்கடவுள் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மலைகளில் மிக உயரமான மலை இதுதான், உலகத்திலேயே பெரிய மலை இதுதான் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்த மாத்திரத்தில் எப்படியாவது நம்மளும் போய் அவரை தரிசனம் பண்ணணும் முடிவு பண்ணோம். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னியூரில் இருக்கக்கூடிய இந்த அழகான திருத்தலத்தை இறைவனை காண்பதற்கு முன்பாக நம்ம விநாயகப் பெருமானை வணங்குவோம். இந்த கோயில் எப்போல்லாம் திறந்துருக்கும் அதை இந்த நோட்டீஸ் போர்ட்லேயே தெளிவாக போட்டிருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி மட்டும் கோயிலுக்கு போங்க. மற்ற நாட்களில் இந்த கோயில் நடசாத்தி தாங்க வச்சுருக்காங்க. நாங்களும் ஒரு தடவை போய் நடசாத்தி என்னங்க இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஓதி மலையை குறிப்பிட்ட தினங்களில் மட்டும்தான் திறக்கணும், மற்ற நாளில் இங்கே சித்தர்கள் நடமாடுறாங்க, சித்தர்களுக்கு தொல்லை தர்றபடி நம்ம நடந்துக்கிட்டோன்னா அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாக நேரும், அதனால தான் இந்த தினங்களில் இந்த மட்டும்தான் நாங்கள் திறக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை கேட்டு கொஞ்சம் யோசித்தாலும் சரி அவங்க நம்பிக்கை, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு திருப்பி சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் இன்னொரு நாள் ஓதிமலை போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் போகணும். போகும்பொழுதே முடிவு பண்ணிட்டேன், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எனக்கு தடை ஏற்பட்டதே கிடையாது. இப்படி மொத தடை ஏற்படுதுன்னா இன்னும் சின்சியராக போகலாம், நம்ம நிறைய விஷயத்தை வேற மாற்ற வேண்டியது இருக்குன்னு இந்த படி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் சுவாமியுடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே போனோம். அவருடைய திருநாமங்களை, முருகக் கடவுளுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் இருக்குது, அதனால் நானும் எங்கள் அண்ணனும் மாற்றி சொல்லிட்டு போனோம். ஓதி மலையில் இருந்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே அப்படின்னு வேல்மாரலையே மாற்றி நம்மளும் பாட்டு பாடிக்கிட்டு மேலே ஏறணும். என் கூட ஏறி வரக்கூடிய டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும் பக்தி குறையாமல் ஏறணுங்கிறதுக்காக என்ன பண்ண தெரியுமா, இந்த கோயிலோட வரலாறு, அந்த வரலாறெல்லாம் என்னோட புரிதலை சொன்னேன், அதைத்தான் உங்ககிட்டையும் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வரலாறை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓதிமலை ஏறும் பொழுது இருக்கக்கூடிய வரலாறு, ஏறி சுவாமியை தரிசித்த பிறகு இருக்கக்கூடிய வரலாறு ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? சரி, முதல் வரலாறு ஏறுறதுக்கு முன்னாடி, அதாவதுங்க முன்னொரு காலத்தில் படைப்பு தொழிலை மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிரம்மதேவனை முருகக்கடவுள் கூப்பிட்டு, ஏங்க பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, பிரணவ மந்திரத்துக்கு பொருளா அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது, எனது பிரணவத்துக்கு பொருள் தெரியலையா? எல்லா உயிரையும் படைக்கக்கூடிய படைப்பு தொழிலை மேற்கொள்கிற உங்களுக்கே இது தெரியலைன்னா உங்களால் உருவாக்கப்படுற உயிரினங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை தலையில் கொட்டி சிறையில் அடைச்சிட்டு அவருடைய படைப்பு தொழிலை இங்கேருந்து முருகக்கடவுள் மேற்கொள்கிறார். அதனால தான் முருகக்கடவுளுக்கு 5 திருமுகம் 8 திருக்கரம் அப்படின்னு ஒரு புராண வரலாறு. அதுக்கு சாட்சியாக தான் பிரம்மனை சிறையில் அடைச்ச இரும்பறை, இப்போ இரும்பறைன்னு சொல்கிறாங்க, அந்த இடம் இந்த ஓதிமலைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் இன்னொரு செவி வழி செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, போகர் இந்த கொங்கு தேசத்துக்கு வராரு. அப்படி வர்றப்ப போகருக்கு பழனிக்கு எப்படி போகணுன்னு வழி தெரியலை. உடனே முருகக்கடவுள் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவருடைய 6 முகத்தில் ஒரு முகமும் 4 திருக்கரமாக வேகமாக வந்து வழிகாட்ட ஆரம்பிக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல அவருக்கு 5 திருமுகம் 8 திருக்கரம் அப்படிங்கிற எல்லாரும் சொன்ன அந்த கதைகளையெல்லாம் நம்பினேன். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். லாஜிக்காக எப்பயுமே ஸ்பிரிச்சுவலில் யோசிக்கக்கூடாது. அதனால் நம்பிட்டு நம்மளும் போகிறோம். பிரம்மனுடைய தொழிலையே இவர் இங்கே மேற்கொண்டிருக்காருன்னா அப்போ நம்ம தலையெழுத்தை நிச்சயம் மாற்றுவார். அவர் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பொழுது அந்த உயிரினங்கள்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், சமநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எங்கள் ஆளுங்க கிட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணி நேராக போகிறோம். நம்மளோட தலையெழுத்தை மாற்றுறோம், நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம் எப்படியாவது மாற்றுறோம். அதனால் சின்சியராக எல்லாரும் அவரோட திருநாமத்தை சொல்லிகிட்டே போகிறோம். பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியம். இந்த ஒரே நாள் வழிபாட்டில் எல்லாத்தையும் நம்ம அடையிறோம். அது மட்டுமா, போகருக்கு மட்டும் வழியை காமிச்சிருக்காரு, ஏன் நமக்கு வழிகாட்டுறதுக்கு என்ன? மற்ற 5 முகம் இருக்குல்ல, வரட்டும், கூட வரட்டும், நம்மளுடைய இறை வாழ்க்கையில் வழியை காட்டட்டும் அவர் அப்படின்னு உரிமையாக நம்மளும் அப்படியே ஒரு கெத்தா மலை ஏறலான்னு ஏறணும். கொஞ்சம் மூச்சு திணற தான் ஆரம்பிச்சிச்சு, நம்ம வெயிட் அப்படி இருந்தாலும் நான் அகோபிலத்திலேருந்து கொண்டு வந்தேன்ல தண்டம், அதை வச்சுட்டு தான் ஏறினேன்.
2.5 மணி நேரம் சும்மா வேறு லெவலில் ஏறி அவரை போய் தரிசிக்க போனால் அப்பப்பா என் வாழ்க்கையே மாறிப்போச்சு. நான் ஒன்று கேட்டால் அங்கே நடந்ததே வேறு. அடேங்கப்பா, இறைவனை காணக்கூடிய தருணம் எப்படி இருக்கும் தெரியுமா? எதுவுமே கேட்க தோணாது, எல்லாமே மறந்து போயிடும். அப்படி ஒரு விஷயங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் அங்கே பேச முடியாது. அவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்கும். பேச்சுங்கிறதே இருக்காது, ஒரு புரிதல் தான் இருக்கும். சுவாமி என்ன, நான் தமிழ்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லையுமா பேசுவார். மௌனத்தில் தான் உணர முடியும். இந்த மலையெல்லாம் ஏறி ஏறி மனசெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோமா, அவருடைய திருநாமத்தையே சொல்லிக்கிட்டே வந்தோமா, மலை ஏறும் பொழுதே இதான் சங்கல்பம்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டோமா, அப்படி எல்லாம் நடந்து உள்ளே போய் பாட்டெல்லாம் பாடுனா ஏன் கூட வந்த எங்கள் அண்ணன்லாம் அப்படி தூக்க கலகத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அதோடைய ஆழ் மனசில் ஒரு அமைதி கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம தூக்கத்தை கடந்து போகணும். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு நிலை. நம்மளுடைய மனநிலையை பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு பிரிப்பாங்க. இதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுடைய மனமானது போகிறத வச்சு மூச்செல்லாம் மாறும். இதெல்லாம் தத்துவத்தில் ஒரு மிக நீண்ட நெடிய பயணம்னு வைங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், அப்போ தான் புரியும். இல்லைன்னா குழம்பி போயிடுவீங்க. வாங்க, இப்படி மேலே ஏறி போய் சுவாமியெல்லாம் தரிசிச்சுட்டு அங்கே போய் நின்று, ஏங்க என் தலையெழுத்து எப்படியாவது மாற்றிடுங்க, நம்ம அச்சீவ் பண்ணணும், என்னோடய எய்மை நான் முடிக்கணும், என்னோடய கோல் செட்டை நான் நிறைவேற்றணுங்க அப்படின்னு அங்கேயும் உட்காந்து மயில் விருத்தம் பாடிட்டு, அப்புறம் நம்ம அருணகிரிநாதர் எழுதின கந்தர் அனுபூதியை பாடிட்டு சுவாமியை போய் பார்த்தா மிரண்டுட்டேன். சதாசிவானுக்கிரகம் அப்படின்னு ஒரு குரல் என்னுடைய இருதயத்தில் ஒலிக்குது. எப்படி இருந்துச்சு தெரியுமா? கைகாலெலாம் விடவிடன்னு நடுங்கிருச்சு, வேர்த்து கொட்டுது, நாக்கு தளருது, சொல்லொன்னா மன அமைதி, கண்கள்லேருந்து நீர் பெருகுது. அப்பப்பா, அந்த அனுபவத்தை என்னவென்று எடுத்துரைப்பது? இந்த காணொலியை பதிவு பண்ண ரொம்ப லேட்டாக காரணம் இதுதான். பாமன் தாத்தா முருக கடவுளை பற்றி எனக்கு எடுத்து சொல்லும் பொழுது, சிவம் வேறு முருகன் வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை எனக்கு எவ்வளவோ சொல்லுவார். ஆனால் என்னோட மண்டையில் அது உரைச்சா கூட என் மனசு ஏற்றுக்காது. என்ன பாப்பா அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்டையே வாக்குவாதம் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துக்கு அப்புறம் என்னால் உணர முடிஞ்சது, இறைவன் நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி தான் காட்சி தர்றார் அப்படிங்கிற அந்த புரிதல் எனக்கு கிடைச்சது. தோழராக இருக்கிற அவரே தான் இங்கே நான் விரும்பக்கூடிய சிவமாகவும் இருக்கார் அப்படிங்கிற அந்த மனமானது ஏற்க ஆரம்பிச்சிருச்சு. முழுமையாக ஏற்றுருச்சான்னு தெரியாது, ஆனால் அந்த அக்செப்டன்ஸை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எதனாலும் பெற முடியாத ஒரு உணர்வு நிலை. இந்த ஓதிமலை எனக்கு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துருச்சு. இதற்கு பின் என்னோட மக்களுக்கு நான் சொன்ன வரலாறு என்னென்னா, எந்த இடத்துலையும் அருணகிரிநாதர் சுவாமி 5 திருமுகத்தோடு இருந்ததாகவோ இல்லை அவர் படைப்பு தொழிலை மேற்கொண்டதாகவோ எந்த பாடல்லையும் திருப்புகளில் சொல்லலை. அதே சமயம் கந்தர் கலிவெண்பால குமரகுருபரர் பிரம்மனை தலையில் கொட்டி சிறையில் அடைச்சவர்னு சொல்லியிருக்காரே ஒழிய அவர் படைப்பு தொழிலை மேற்கொண்டதாக சொல்லலை. ஏங்க அருண்குமார், உங்கள் பையன் ஏதோ தப்பு பண்ணி செயல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தப்பை சரிப்படுத்த நீங்கள் தானே அந்த வேலையை செய்வீங்கன்னு எங்கள் அருண்குமார் ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி முருக கடவுள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பிரம்மனை தலையில் கொட்டி சிறையில் அடைச்சிருப்பார். படைப்பு தொழில் என்ன ஆகிறது அப்படின்னு சுவாமி படைப்பு தொழிலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பார். அதனால தான் 5 திருமுகத்தோட இந்த மாதிரி காட்சி தராரு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படிங்கிற 5 திருமுகத்தோட காட்சி தராரு அப்படின்னு வரலாறு சொல்லிட்டு, போகருக்கு வழிகாட்ட போனால் ஒரு திருமுகம் 2 கரத்தோட போயிருக்கணும்ல, அதை விட்டுட்டு இவர் எதுக்கு 4 கரத்தோடு போனார்? நம்மளோட கணக்கே தப்பாக இல்லை? அதனால் இங்கே இருக்கிறது சதாசிவமூர்த்தம் தான் அப்படிங்கிறத எங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சுட்டு, அந்த கோயில் குருக்கள் பாருங்கம்மா, அருணகிரிநாதர் பாருங்கள் இந்த கோயிலுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க பண்ணுறது, இங்கே இருக்கிறது சதாசிவமூர்த்தம், சிவக்கொழுந்து காட்சி தராருன்னு அருணகிரிநாதருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லி, ஆமாம் இந்த நாடி ஜோதிடம் சொன்னாங்களே அவங்க ஏன்
இங்கே இருக்கிறவர் சதாசிவமூர்த்தம்னு சொல்லலை அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். சில கேள்விகளுக்கு யார்கிட்டையும் பதில் இருக்காது. ஆனால் உண்மையிலேயே இறைவனை நோக்கிய பாதையில் அருளாளர்களின் பாடல்களை பாடி வந்தீங்கன்னா இங்கே தெளிவான ஒரு சிந்தனையோட இறைவனை முழுவதுமாக உணர்வோம். அடுத்த திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேன்.